அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பா நான்காம் திருமுறை ஆளுடைய அரசு அருண்மாலை பாடல் 9. அருள் வழங்கு திலகவதி அம்மையார் பின் அவதரித்த மணியே, சொல்லரசே, ஞானத்தெருள் விளங்கும் சிவநெறியை விளக்க வந்த செழுஞ்சுடர் மாமணி விளக்கே, சிறியேனனை இருள் வழங்கும் உலகியல் நின்றெடுத்து ஞான இன்னருள் தந்து ஆண்டருள்வாய். இன்றேல் அந்தோ மருள் வழங்கும் பவநெறியில் சுழல்வேன், உய்யும் வகை அறியேன் நின் அருட்கு மரபன்று ஈதே. அருள் வழங்கும் திலகவதி அம்மையார் பின் அவதரித்த மணியே, அதாவது சிவநெறியில சிவ தொண்டுல அருளோடு இருக்கக்கூடிய திலகவதி அம்மையாரின் தம்பியான திருநாவுக்கரசரை பத்தி சொல்லக்கூடியது. திலகவதி அம்மையாருக்கு பின் அவதரித்த, அதாவது நாம ஒரு வீட்டுல பிறக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுல பிறந்ததுக்காக நாம பெருமைப்படணும் ஒண்ணு. அடுத்து நம்மளை பெத்ததுக்காக அவங்க பெருமைப்படணும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவோம். நாம பிள்ளைய பெத்துக்கும் போது படுற சந்தோஷத்தை விட அந்த பிள்ளை பேரும் புகழும் வாங்கும் போது அதை தாய் கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் பெரிதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது போல அவருடைய பிறப்பை பத்தி, நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க, அந்த குடும்பத்துல இருந்து வந்த புள்ளப்பா, அந்த குடும்பத்துல இருந்து வந்தவங்கப்பா, இப்பேற்பட்ட புள்ளப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்குமே மதிப்பு. ஏன்னா ஒருத்தரால அந்த குடும்பமே நன்மை பயக்கும் அப்படின்னும் போது திலகவதி அம்மையாருடைய தம்பி அப்படின்னு சொல்றதுல அந்த அளவுக்கு பேர் பெற்றவங்களா இருந்திருக்காங்க திலகவதி அம்மையாரும். அப்ப தம்பியும் சொல் அரசே அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தெருள் வழங்கும் சிவநெறியை விளக்க வந்த செழுஞ்சுடர் மாமணி விளக்கே அப்படின்னு சொல்றாரு. செழுஞ்சுடரா இருக்கக்கூடிய மாமணி விளக்கே, தெருள்னா அருளை தெளிவாக சொல்லக்கூடிய அந்த மாதிரி சிவநெறியை விளக்க வந்த செழுஞ்சுடர் மாமணி விளக்கே, சிறியேனனை இருள் வழங்கும் உலகியலில் நின்றெடுத்து, அதாவது இருளா இருக்கக்கூடிய இந்த உலகியல் வாழ்க்கையில என்னைய தடுத்து ஞான இன்னருள் தந்து ஆண்டருள்வாய். இந்த உலகத்துல சதா பந்தபாசத்துல அடிபட்டு சுழண்டு போய் வினைகளால ஊழ்வினையால கஷ்டப்பட்டு பிறந்து இறந்து இதையே அனுபவிக்காம எனக்கு இன்னருள் தந்து ஆண்டருள்வாய். இன்றேல் அப்படி இல்லையா, அந்தோ மருள் வழங்கும் பவநெறியில் சுழல்வேன். நீ என்னை காப்பாத்தலினா, ஆண்டு அருள் செய்யலினா, இறைவன் தான் நம்மளை ஆளணும். இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய அருளாளர்கள் தான் நம்மை ஆளணும். ஒரு குரு தான் நமக்கு வழிகாட்டணும். அப்படி நீ செய்யாம விட்டுட்டீன்னா மருள் வழங்கும் பவநெறியில் சுழல்வேன். இந்த மருள், அதாவது கஷ்டம் துன்பம் நிறைந்த இடத்துல நான் இப்படி சுழண்டுகிட்டு இருப்பேன். உய்யும் வகை அறியேன், எனக்கு வேற வழி தெரியாது, நான் எந்த வழியில முன்னேறி போறதுன்னு எனக்கு தெரியாம நான் முழிச்சிட்டு இருப்பேனே. நின் அருட்கு, அதாவது உன்னுடைய அழகுக்கு இது மரபா, இது கரெக்டா, நீ யார் கேட்டாலுமே ஒரு வழிகாட்டக்கூடிய தலைவனா ஒரு குருவா இருக்கக்கூடிய இடத்துல நீ இருக்க, எனக்கு நீ வழி சொல்லாம இருப்பியா? அது உனக்கு அழகா? அது உன்னுடைய மரபா? உன்னுடைய இயல்பு எது? அடுத்தவங்களை முன்னேற்றதும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறதும் தானே நீ இருக்க. உன்னுடைய மரபுக்கு தவறானதாவோ தப்பானதாவோ நீ செய்வியா? நீ என்னை காப்பாத்துவே, எனக்கு வழிகாட்டுவே, என் ஆண்டருள் செய்வான்ற நம்பிக்கையோடு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பாடல். இதுல நாவுக்கரசரை மட்டுமின்றி அவருடைய தமக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அக்காவையும் திலகவதி அம்மையாரையுமே போற்றி சொல்றாரு. நீ மட்டும் சாதாரண ஆள் இல்ல, உனக்கு கூட இருக்கிறவங்களும் உன்னை விட உயர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளை சொல்லும் போது நம்ம அப்பா அம்மாவை, நம்ம கூட பிறந்தவங்கள, நம்மளோட பிள்ளைகளும் அவங்க புள்ளப்பா, அவங்க அம்மாப்பா, அவங்க அப்பாப்பா, அவங்க அக்காப்பா, அவரை மாதிரிதான் இருப்பாங்க, இல்ல அவங்கள போலதான் இந்த புள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம்.
அது பெரும் அடுத்த குடும்பங்கள் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு குடும்பம் நமக்கு இருக்கணும், இந்த மாதிரி இடத்துல நாம பேர் வாங்கணும், இப்படி பேர் வாங்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஆசையும் அந்த ஊந்துதலும் நல்ல வழிபடுத்தக்கூடிய அந்த எண்ணங்களும் இருக்கும். நல்லோர் கூட பழகி இருந்தோம்னா நல்லதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலா இது இருக்கு. இறை அருளுக்கும் குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி.